என்ன விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா? ஒண்ணுமில்ல, தீபாவளி முடிகிற வரைக்கும் தான் இந்த விளக்கு இந்த மதி. அப்புறம் அதை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன்? மனசு இருந்தா அந்த விளக்க பூஜை அறையிலையும் வைக்கலாமே. இது மண் விளக்கு. ஒளிதான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விளக்கா இருந்தா தான் என்ன? அது அவங்க மனசை பொறுத்து இல்லையா சந்தர்? அப்போ என் மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர். சந்தர், நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்க வச்சுட்டாங்க. யார்? சுகுமார் தானே? மட்டும் இல்ல, வேற யாரா இருக்க முடியும்? சந்தர், நான் உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க. ராதாவுக்கு பிடிக்கலைங்கிற காரியத்தை இனிமே என்னைக்கும் எப்பவும் செய்ய மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. சரி, போய் தூங்குங்க. பார்வதி, என்னால வர முடியல பார்வதி, நீ வந்துரு பார்வதி. யாரு பார்வதி? கையில போட்டா நீல போய் பார்வதி. என்னங்க இது நாட்டம்? நாட்டல் எடுது சீம தீர்த்தம். சுறுசுறுப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாட்சி கீறது. ஐயோ, விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே. பாட்டில போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே போடலடே, பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஓம் சத் சித். ஐயோ, சாமி ஆடுங்க. அவருமா போட்டிருக்காரு. பரவி குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு சாமி என்ன சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு அவளையே கட்டிக்க சொல்றியா? ஐயோ பார்வதி, பார்வதி, இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பிறக்காது. அவளையே சொல். என் மேல கோவமா? உன் மேல கோச்சுக்கிறதுக்கு நான் யாரு? நீ போய் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே. ஏங்க, நீங்க சாகுந்தலம் படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சு கிழிச்சிருக்கனே. அதுல எந்த கட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடைசி கட்டம். போ. சேகர், சேகர், என்னங்க தம்பி, நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? அம்மா எல்லாம் வரலீங்களா? அவங்கெல்லாம் கல்யாண வீட்டுல இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்தது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு வந்துட்டேன். தம்பிக்கு நான் ஏதாவது உதவியா? வேண்டாம் வேலை, நீ வீட்டுக்கு புறப்பட்ட போது இருக்கு. இப்போ என்ன வேணும்? கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் வீட்டுக்கு போறேன். கதவு சாப்பாடு போட்டுங்கம்மா.
அம்மா அப்பா ஐயோ அம்மா 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 அப்பா ஐயோ அம்மா ஐயோ அப்பா அம்மா அம்மா அப்பா ராதா நீங்க என்ன உடம்புக்கு ஒரே தலைவலி. தலைவலியா? எங்க? நல்ல வேலை காய்ச்சல் இல்லை. கொஞ்சம் அப்படியே இருங்க, தலை பிடிச்சு விடுறேன். என்ன ராதா நீங்க போய் இதுல என்னங்க, இதுல என்ன மரியாதை? கொஞ்சம் அப்படியே இருங்க, வலி தன்னால போயிடும். இதுக்கு போய் சத்தம் போடுறீங்க. இப்ப எப்படி இருக்கு? உங்க கைப்பட்ட உடனே தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ராதா உங்க இனிய முகமும் இதமான வார்த்தைகளும் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் தான் வாழ்க்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி. சந்தர், அந்த அதிர்ஷ்டசாலிய நான் சந்திச்சிட்டேன். ராதா என் மனசை விட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுங்க ராதா. சந்தர், நீங்க சகுந்தலை கதை படிச்சிருக்கீங்களா? தெரியுமே. சாதாரண ஆசிரமத்து பெண் சாம்ராஜ்ய மன்னன் துஷ்யந்தனை காதலிச்சான். அதானே? அது ஆரம்பம். அப்புறம் அரசனே தனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டானே, அது படிச்சிருக்கீங்களா? காவியத்துக்கு சுவை வேணுங்கிறதுக்காக காளிதாசன் அப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா அதுக்காக எல்லாருமே துஷ்யந்தன் ஆயிடுவாங்களா? நடைமுறையில பார்க்க போனா ரொம்ப ஆண்கள் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. ராதா நீங்க என்ன அந்த வரிசையில் சேர்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசுறேன். சந்தர், இப்ப ஒரு ரகசியத்தை, என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்தி இருக்கிற ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. சந்தர், நான் உங்க அண்ணன் சேகரல்ல, அவர் குழந்தைக்கு தாயாக போறேன். போயிட்டானா? போயிட்டானா? எங்க போனா? யாருகிட்ட சொல்லிட்டு போனா? நிஜமா தம்பி இந்த கடதாசிய உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு தான் போனாருங்க. என்னப்பா எழுதிருக்கா? அன்புள்ள அப்பாவுக்கு அவசரமாக புறப்பட்டு வரும்படி என் நண்பனிடமிருந்து தந்தி வந்தது. எனவே தங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு விட்டேன். மன்னிக்கவும். யார் அது? வீட்டுல யார் நீங்க? கருப்பு கோட்டு போட்டிருக்கு தெரியல? வக்கீல். ஆமா நீங்க ஆனந்தம். காவிய கட்டிருக்கணும் யாருன்னு தெரியல? சாமியார். அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க, நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ, என்ன ஐசே ஈபிகோ 501, அதாவது இந்தியன் பேனல் கோட் 501வது சட்டம் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீல காஸ் பண்ணாதே. அட்வொகேட், யூ ப்ரோசீட். சரி சரி. மிஸ்ஸஸ் பார்வதி, சார். என்னுடைய கட்சிக்காரர் திருவாளர் விச்சு. ஆமா, என்னுடைய கணவர். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க மனைவின்னு சொல்றதுக்கு ஆதாரம்? இந்த தாலி. கயிறு இருந்தா மட்டும் போதுமா? காரியத்தில் நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட். மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதனால நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட். எஸ் அட்வொகேட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி, என்னங்க இது? விவாகரத்து பண்றாராமே. மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்களே. சார், அவரை வர சொல்லுங்க. இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வரேன். பார்வதி, பிறக வேகம் குறைகிறது. அனுசரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தால் முடியில் அழிந்து விடும். பார்வதி, குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி. விரதமா அல்லது விவகாரமா? சார். கணவனா அல்லது குழந்தையா? சாமி. கோர்ட்டா அல்லது வீடா? சார். கமிங் டு தி பாயிண்ட். பூஜையா அல்லது புருஷனா? சாமி. இவ்வளவு டைட்டில் கொடுத்திருக்கு. நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவு. இதுவும் ஒரு அருமையான டைட்டில். சுவாமிகளுக்கும் நாடக அனுபவம் உண்டா? உலகமே ஒரு நாடக மேடை. ஓம் சத் சித் ஆனந்தம். சிந்திக்க நேரம் தர்றேன். நாளைக்கு நான் வர்றேன்.
நானும் இங்கு இருப்பேன். சாமி பூமி எல்லாம் ஆடுதே. நான் சிரிப்பதாலா? இல்ல, புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும் நடத்துறதுனால பலன் என்ன சுவாமி? கருப்பு கோட்டு கதை விடுகிறான். நீ காவியை நம்பு, கணவன் வருவான். ஓ சேகர், 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 கொஞ்சம் ஏழுங்களே. சேகர், சேகர், அந்த பாவி சுகுமாரோட மோகனா மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கா. மோகனா போயிட்டு இருக்கா. ஐயோ, கொஞ்சம் வாங்களே, கொஞ்சம் வாங்களே. சேகர், சேகர், கொஞ்சம் ஏழுங்களே. சேகர், கடவுளே, நான் என்ன செய்வேன்? மோகனா, சொன்னா கேளு. எனக்காக நான் உன்னை கெஞ்சினேன். உனக்காக, இந்த குடும்ப மானத்துக்காக கெஞ்சினேன். எங்க குடும்ப மானத்துக்காக நீங்க ஒண்ணு பொடி பிடிக்க வேண்டாம். மோகனா, வேண்டாம். அளவுக்கு மீறி போறீங்க. மோகனா, உனக்கு ஒரு அவமானமா அவக்கேடோ வந்துடக்கூடாது. வேண்டாம்மா, போகாதம்மா. இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? என் உயிர் போனாலும் உன்னை விட மாட்டேன். விடுங்க என்ன. வேண்டாம் மோகனா, வேண்டாம்மா, வேணுமா? மோகனா, நீ எப்பவுமே லேட்டு தான். எல்லா நகையும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். வா, சீக்கிரம் போகலாம். டேய் கிறுக்கு பயல, வழி விடுறா. சுகுமார், என்ன விடு, என்ன விடு. ஐயோ, அட பாவி. விடு, என்ன விடு, விடு. தம்பி, வேண்டாம் தம்பி, வேண்டாம். விட்டுருங்க, விட்டுருங்க அவனை, விட்டுருங்க தம்பி. சேகர், சேகர், தம்பி, அவனை மாறி கொண்டு போ, கொண்டு வா. ஒட்டி கொண்டு நின்னா தோற்றுவேன் நினைச்சுக்கிட்டியா? சுட்டுடுவேன். ஆமா, சுட்டுடுவேன். வாங்க, வாங்க, வாங்க. நாய் ரத்தத்தை குடிச்சுடுவேன். நாய், 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 அழுத்த விட்டு நாய் பக்கத்து வீட்டுல வந்து பொறுக்க வந்திருக்கு. நாய், நாய், வேண்டாம், நாய், நாய், கொன்னுடுவேன். வந்துருங்க. சுகுமார், இந்த நேரத்துல நீ எதுக்காக இங்க வந்த? மாமா, நான் வந்து சரியான காரணத்தை சொல்லலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லண்டா. ராதாவை சந்திக்க வந்தேன். சுகுமார், சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கற்பனை பண்ணி பேசாத. ஐயோ, கற்பனை இல்லைங்க. ஏற்கனவே ராதா வீட்டுல என்ன பாத்திருக்கீங்கல்ல, இங்கேயும் அடிக்கடி கூப்பிடுவான். இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லைன்னு வர சொன்னா வந்தேன். சேகர் இதை பார்த்துட்டு சண்டைக்கு வந்துட்டான். சுகுமார், நீ நல்லா இருக்க மாட்டேன். ஐயா, நான் சொல்றத நம்புங்க. சத்தியமா என் தாய் மேல ஆணையா, அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுயா. என்ன பாக்குறதுக்காக அவன் இங்க வரல. என்ன யார பார்க்க வந்தான்? சொல்ல வந்ததை ஏன் நிறுத்திட்ட? என்னால சொல்ல முடியலைங்க. ஐயா, என்ன பொறுத்த மட்டும் எனக்கு கோவிலா வாய்ச்ச இந்த வீட்டை நான் குட்டிச்சோராக்க மாட்டேயா. அம்மா, நீங்களாவது என்ன நம்புங்க. நான் பரிசுத்தமானவம்மா. என்ன படாத போ. அம்மா, இதுவே என் பொண்ணா இருந்தா கழுத்த திரும்பி கொண்டு இருப்பேன். ராதா, இங்க நிக்காத, வா, மாடி போயிடலாம். இங்கே இருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டி கொன்னுடுவாங்க. வா. வரமாட்டேன்? அப்ப இங்கே நில்லு. எல்லாரும் திட்டதையும் கேளு. சாவு, நான் போறேன். நீ வரலன்னா நான் உன்னை விட்டுருவேனா? வா. அப்பா, இனிமேலும் ராதா இந்த வீட்டுல தான் இருக்கணுமா? முடிவா சொல்றேன். அவ இங்க இருந்தா என் குடும்பம் இங்க இருக்காது. உன் வீட்லயே வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? உன் வீடு எது? உன் வீடு ஏன் வீடு? ஏய், எழுந்துரு. போனா போதுன்னு மரியாதை கொடுத்தா கால் மேல கால போட்டு உட்காந்துருக்க. என்ன யார் நினைச்சு? பெரிய மகாராணி. எழுந்துரு. விச்சு, மை டியர் விச்சு. அடி பாவி, என் வீட்டுக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுற. உன் வீட்டுக்கார் அது உனக்கு பழைய வீட்டுக்கார். இப்ப எனக்கு புது வீட்டுக்கார். அடி பாவி, வீட்டையும் என் வீடுன்னு சொல்ற, வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரன்னு சொல்ற. இன்னும் என்னென்னடே சொல்ல போற? நீ சாமியார் பொம்பளை அரஞ்சன பல்லெல்லாம் உதிர்ந்துரும். யார் நீ சாமியார் பொம்பளை? கல்லாட்டம் என் வீட்டுக்காரர் இருக்காரு, என்னையா சாமியார் பொம்பளைன்னு சொல்ற? அந்த
கல்லு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுச்சு. அந்த கல்லுக்கு இப்ப நான் தான் ஒய்ஃப். என்ன பார்த்து சொல்லு, ஒய்ஃப். எஸ், ஒய்ஃப். என்னை அடிக்கிறேன். நான் சொல்றேன், என்னை அடிக்கிறேன். சொல்ல போறீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வீட்டுக்கு வந்து என் புருஷனுக்கே பொண்டாட்டேன்னு சொல்லி என்னையே அறையிறா. This damn rotten pig, பருப்பு சோர்த்தி, no strict, என்னையே அடிக்கிறா. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன இங்கிலீஷ்ல பிக் ஜக்குன்னு சொல்ற, கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே. அவள் எப்படி கேப்ப? நீ என் மாஜி மனைவி, இதா என் மை டியர் மனைவி. நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? அப்படின்னா என்ன விலக்கிட்டீங்களா? சாமியாரே. ஆனந்தம், இன்னும் அங்க இருக்கிற? சாமி சாமி, கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவர் என்ன விலக்கிட்டாராம். மன்மத ஹோமம் போட்டு இழுக்கிறேன் நீங்களே, இந்த சட்டக்காரி ஹோமம் போடாமையே எடுத்துட்டாளே சாமி. இது இடைக்கால இழுப்பு. இழுப்பா? உங்ககிட்ட சாவி குத்துல தாயத்து இருக்கிறது, அதை உனக்கு கட்டி விடுகிறேன். தாயத்தா கட்டிட்டு அடுத்தபடியா நம்ம கோர்ட்ல சந்திப்போம். ஐயோ டார்லிங், நம்ம பார்க்ல சந்திப்போம். ஐயோ, போறாங்களே போறாங்களே. நிறுத்துங்க நிறுத்துங்க. அஞ்சாதே, சண்டி கோரம் செய்து உன் கணவனை இங்கே இழுக்கிறேன். ஓம் கரீம் ரஹீம் ஜின் வைன் ரம். பழைய பித்தான சாஸ்திர சாமான். ஏய், நீ பீடிக்கிற சச்சிதானந்தம்ல? டேய் தாடி போலி சாமியார். டேய் டேய், உன்னை நீங்க விடலாம் இல்லடா, உன்னை நான் விட மாட்டேன். உயிரே போனாலும். டேய் டேய், என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? என் பக்தர்களிலே ஒருவன். இல்லடா பாவி, பங்களால வாழ்ந்த பங்கார ராய்டா நானு. நீ இன்னும் இருக்கியாடா? சாகலடா சாகல. எங்க வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரசவாதம் பண்ணி தங்கமா மாத்திரன்னு சொல்லி அவ்வளவு ஈய பாத்திரம்னு கடைசியில ஈய பாத்திரத்தை சுமக்க வச்சுட்டேடா பாவி. அஞ்சு இதே இடத்தில் அத்தனை ஈய பாத்திரங்களையும் உன் கண்ணு முன்னாலேயே தங்கமாக மாற்றி விடுகிறேன்டா. இதே இடத்துல உன்னை அங்கங்கமா பிரிச்சு போட்டுறேன்டா. அட பாவி,